Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு போர் நடக்குது. யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு சோகம், ஒரு வெறுமை, ஒரு காரணமில்லாத வலி. காலை எழுந்தா எதுவுமே செய்ய தோணாது. யாராவது பேசினா விட்டுடுன்னு தோணும். இதுதான் மனச்சோர்வு, டிப்ரெஷன். ஆனா நீங்க தனியா இல்ல. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அதே போர்க்களத்துல அதே மனநிலையில அர்ஜுனனும் நின்னான். அப்போ அவனுக்கு முன்னாடி நின்னது ஒரு மனநல மருத்துவர் இல்ல, கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் தான் பகவத்கீதா. இன்னைக்கு டிப்ரெஷனுக்கு கீதா என்ன சொல்கிறதுன்னு மனசோட பேச போறோம். டிப்ரெஷன்னா அழுகிறது மட்டும் இல்ல, அது மனம் தன்னையே கைவிட்ட நிலை. அர்ஜுனனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் சொல்றான், கிருஷ்ணா, என் கைகள் நடுங்குது, வாய் வறண்டு போச்சு, உடம்புல சக்தியே இல்ல, என் மனசு தெளிவா இல்ல. இது ஒரு வாரியரோட வார்த்தை. இது வீக்னஸ் இல்ல, இது மனித தன்மை. ஸ்ட்ராங் பீப்புள் ஆல்சோ பிரேக். நம்ம சொசைட்டி என்ன சொல்லுது? ஸ்ட்ராங்கா இரு, இதெல்லாம் சும்மா, அதர்ஸ பாரு. ஆனா கீதா சொல்றது வேற. அர்ஜுனன் பலவீனமானவன் இல்ல, அவன் அதிகமாக உணர்ந்தவன். அதிகம் உணர்வது டிப்ரெஷனுக்கு காரணமாகலாம், ஆனா அதுவே உயர்வுக்கும் காரணம். கிருஷ்ணா லிசன்ஸ். கிருஷ்ணா என்ன செய்யல தெரியுமா? அவர் இன்டரப்ட் பண்ணல, அட்வைஸ் கொடுக்க ஹரி பண்ணல. அவர் அர்ஜுனனை முழுசா பேச விடுகிறார். இந்த ஒரு விஷயத்த நல்லா நினைச்சுக்கோங்க. ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கேட்கப்படுற மனசு முதல் முறையா சுவாசிக்க ஆரம்பிக்கும். அட்டாச்மெண்ட் இஸ் த பெயின். கிருஷ்ணா மெதுவா சொல்றார், நீ தர்மத்துக்காக அழல, நீ உன் அட்டாச்மெண்ட்டுக்காக அழுகிறாய். உறவு, பெயர், எதிர்பார்ப்பு, முடிவு, இதெல்லாம் நம்ம மனச கட்டி போடுது. அட்டாச்மெண்ட் அதிகமானால் பயம் அதிகமாகும். பயம் அதிகமானால் டிப்ரெஷன் வரும். யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். இது கீதாவின் மிகப்பெரிய ஹீலிங் ட்ரூத். நீ மனம் கிடையாது. நம்ம மனசு சொல்றது, நீ பயனில்லாதவன், உனக்கு எதுவுமே ஆகாது, இதுக்கு எண்ட் இல்ல. கிருஷ்ணா சொல்றார், இந்த குரல் நீ இல்ல, நீ அந்த குரலை கவனிக்கிற சாட்சி. இந்த உண்மை புரியும்போது மனம் மெதுவா அமைதியாகும். ஆக்ஷன் இஸ் மெடிசின். டிப்ரெஷன்ல இருக்கும்போது ஒன்னும் செய்ய தோணாது. அப்போதான் கிருஷ்ணா சொல்றார், செயல் இல்லாதவன் அமைதி அடைய முடியாது. பிக் ஆக்ஷன் வேண்டாம், ஸ்மால் ஆக்ஷன் போதும். ஒரு நடை, ஒரு உதவி, ஒரு சின்ன வேலை. ரிசல்ட் வேண்டாம், செயலே தெரப்பி. லெட் கோ ஆஃப் ரிசல்ட்ஸ். நம்ம சோகத்துக்கு முக்கிய காரணம், நான் இவ்வளவு செய்தேன், ஆனா இப்படி ஆகலை. கிருஷ்ணா ஃபார்முலா: செயல் உன்னுடையது, பலன் உன்னுடையது இல்லை. இந்த ஒரு வரி உள்ளுக்குள்ள உண்மையாய் இறங்கினா மனம் பாரத்தை இறக்கி வைக்கும். சரண்டர். கிருஷ்ணா கடைசில சொல்றார், எல்லா பாரங்களையும் என்கிட்ட கொடு. சரண்டர்னா ஓடிப்போவது இல்ல, அது ஒரு முடிவு. நான் என் பெஸ்ட் செய்கிறேன், மீதியை வாழ்க்கை பார்த்து கொள்ளட்டும். இந்த அக்செப்டன்ஸ் மனச்சோர்வுக்கு மருந்து. டெய்லி ஹீலிங் பிராக்டிஸ். தினமும் 15 நிமிஷம் அமைதி, மூச்சு, ஒரு கீதா வரி, நன்றியுணர்வு. 21 நாட்கள். மனம் நீங்க நினைக்காத அளவுக்கு மாறும். நீ இப்போ மனச்சோர்வுல இருந்தா இந்த ஒரு விஷயம் நினை. அர்ஜுனனும் ஆயுதத்தை கீழே போட்டான், ஆனா அவன் வாழ்க்கை அங்கு முடிவடையல. இது முடிவு இல்லை, இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். கிருஷ்ணா இருந்தா எந்த இருட்டும் நிரந்தரம் இல்லை. நீ தனியா இல்ல, உன் மனசோட போர்க்களத்துல இன்னும் கிருஷ்ணா நிற்கிறார். இந்த வீடியோ உங்க மனசுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க மாதிரி இன்னொரு அர்ஜுனனுக்கு இந்த வார்த்தைகள் தேவைப்படலாம். அவர்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கிருஷ்ணா வழி வாழ்க்கை விளக்கங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.